Hi friends, welcome to Tamil Samayal. நம்ம இன்னைக்கு ரெசிபில மக்ரூனி ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு போர் அடிச்சிட்டு இருக்கோம். டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு மக்ரூனி ரெசிபி தான் பார்க்க போறோம். அத ஒரு பாக்கெட் மக்ரூனி எடுத்திருக்கேன். இத வெந்நீர்ல போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இத வடிகட்டி பச்சை தண்ணியில போட்டுடலாம். அப்பதான் பிசு பிசுன்னு ஒட்டாம தனித்தனியா இருக்கும். இப்ப இத நான் 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இப்ப வடிகட்டிட்டு இந்த சுடு தண்ணிய பச்சை தண்ணியில போட்டுடலாம். இங்க பாருங்க, நல்லா வடிகட்டி பச்சை தண்ணியில போட்டு வடிகட்டி வச்சிருக்கிறோம். நல்லா தனித்தனியா இருக்குது பாருங்க. இது இப்படியே ஆறட்டும், நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சிடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 3 கிராம்பு, 3 அல்லது 4 கிராம்பு, 2 பட்டை, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், 4 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டாக்கா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்க நல்லா உரல்ல இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்ப பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. குழையல்னா நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், டொமேட்டோ சில்லி சாஸ் 2 ஸ்பூன். நீங்க சாஸ் இல்லைனாக்கா தக்காளி 2 தக்காளி எக்ஸஸா போட்டு அரைச்சுக்குங்க. மிக்சியில அரைச்சு அந்த விழுத சேர்த்துக்குங்க, சாஸ் இல்லைனா. இப்ப நூடுல்ஸ் மசாலா 1 ஸ்பூன். நூடுல்ஸ் மசாலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இது மாதிரி பேக்கிங்ல, சின்ன பேக்கிங்ல கிடைக்குது. அதான் இப்போ மசாலானா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற மக்ரூனியை இதுல சேர்த்துடலாம். மக்ரூனி சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். மெதுவா நல்லா கலந்து விடுங்க, உடையாத மாதிரி. மக்ரூனியை ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. 5 ல இருந்து 7 நிமிஷம் வெந்தா போதும். இல்லனாக்கா இது அப்படியே விண்டு போயிடும், முழுசா இருக்காது. அவ்வளவுதான். கடைசியா கொத்தமல்லி அல்லது புதினா போட்டு கிளறி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு அப்படியே தனித்தனியா பலன்னு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது பாருங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்க வீட்ல செய்து பாருங்க. அந்த வேக வைக்கிற பதம் தான் இதுல ரொம்ப முக்கியம். வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. அப்பதான் பலன்னு ஒன்றோட ஒண்ணு ஒட்டிக்காம இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.